இந்த மாடு வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, எவ்வளோ மாடு வச்சுருந்தாலும் சரி தான், மாட்டை வந்து முளைக்குச்சியை வச்சு அடித்து நீங்கள் வந்து மாட்டை கட்டி போட்டு மேய்க்கலாம். ஒரு 10 மாடு வச்சுருந்தாலும் சரி தான், 5 மாடு வச்சுருந்தாலும் சரி தான். நீங்கள் பாட்டு எனக்கு நான் அவுத்து விட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஊராக விட்டு வயலில் மேய்ஞ்சிட்டு சாயந்தரத்துக்கு வந்து கண்ணாமலன்னு திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் திட்டுறது வந்து ஆத்தா, அக்கா, அம்மா, மாமியார், கொழுந்தியா எல்லோரும் சேர்த்து திட்டுவாங்க. பார்த்துக்குங்க. அண்ணன் தம்பியாக இருக்கிறது வரைக்கும் அண்ணன் தம்பியாக இருப்பான் சின்ன பிள்ளையில. அதுக்கப்புறம் பெருசாக போனதுக்கப்புறம் பங்கு பாகம் பிரிப்பான பாருங்கள், சொத்து பத்து. அப்போ தெரியும் நீ யார்றா நான் யார்றா போனோம். அதே மாதிரி தான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் நல்லா வாழ்வாங்க. ஆனால் இந்த மாடு அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு வந்து அடுத்த வீட்டு கொள்ளையில் மேய்ஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, உடனே அவனுக்கு விஸ்வரூபத்தை பார்க்கணுமா? டாடா கேட்காத கேள்வியை கேட்பானோ. அதனால் மாடு வச்சுருக்கிறவங்க கயிறை போட்டு கட்டி போடுங்க, நல்லா பில்லு உள்ள இடத்துல. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து அப்பப்போ சிக்கு மாட்டி மாற்றி கட்டுங்க. மாடு நல்லா மேயும், ஊரில் இருக்கிறவங்ககிட்டையும் திட்டு வாங்காமல் இருக்கலாம். நன்றி தம்பி.